நீ என்ன இங்க இன்னும் கிளம்பல? இல்ல, நான் தப்பு பண்ணிட்டேன். லைஃப்ல பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். பணம் மட்டும் லைஃப் இல்ல, உண்மையான அன்புதான் லைஃப்னு நீ சொன்னது நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு கார்த்தி, ப்ளீஸ். எனக்கு நீ வேணும். ஏன் கார்த்தி, எனக்கு வேணும். நான் கூட வாடும் கார்த்தி, ப்ளீஸ். கையேட்ரி கார்த்தி. யாரு நீ? கார்த்தி, கோபம் எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். நான் என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்யறேன். சொல்லு. ஓ, என்ன சொன்னாலும் செய்வியா? உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மரியாதையா கிளம்பிட. கார்த்தி, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ, ப்ளீஸ். என்னடி புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு போனவ தானே நீ? பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாடகை வீட்டுல தான் வாழணும். மாசம் 15,000 தான் சம்பாதிக்கிற. இஎம்ஐ கட்டியே சாகணும். வாழ்க்கை மொத்தமும் நரகமாயிடும். இப்போ நான் அப்படியே தாண்டி இருக்கேன். இப்ப மட்டும் என்ன வந்த? கார்த்தி, பாவம் கார்த்தி, எல்லாரும் பாக்குறாங்க. நீ ஏன் தடுக்க? இது ஏன் கார்த்தி? என் மேல எல்லா உரிமையும் என் கார்த்திக்கு இருக்கு. கார்த்தி உன்னை லவ் பண்ண நினைச்சியா? இல்ல, உன்னை லவ் பண்ண வச்சது நானு. நீ பேசு கார்த்தி. உனக்கு என்ன அடிக்கணுமா? சரி போய் அடி. நான் தான் தப்பு போயிட்டேன். அடி. ஓவரா சீன் போட்டு இருக்காத கார்த்தி. போயிடு. நீ எல்லாம் விட்டுட்டு போக முடியாது. நீ எனக்கு வேணும். என்ன லவ் பண்ண கார்த்தி எனக்கு வேணும். ப்ளீஸ் ப்ளீஸ் கார்த்தி. பாவம் ப்ரோ, ஃபகிவா நோ. ஐயோ ப்ரோ, இவங்களா பாவம். மேடம் யார் தெரியுமா? ஏர் ஹோஸ்டஸ். என்ன பெரிய பணக்காரன் நினைச்சு லவ் பண்ணாங்க. ஆனா நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சதும் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டாங்க. நான் எவ்வளவா சொன்னேன் ப்ரோ மேடம் கிட்ட. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் உங்களை வச்சுக்கிறேன், நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன்னு கெஞ்சினேன். நீ வேஸ்டா, உனக்கெல்லாம் லவ் பண்ண தகுதியே இல்லைன்னு நடு ரோட்ல நிக்க வச்சு 1000 ரூபாவை கையில கொடுத்து அனுப்பிச்சாங்க ப்ரோ. இப்போ நான் லைஃப் ரியலைஸ் பண்ணிட்டேன். லவ்னா என்ன புரிஞ்சிருச்சு.